மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக உரையாற்றவிருக்கிற உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற பிரகாஷ் அவர்களே, உரையாற்றவிருக்கிற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, உரையாற்றி இருக்கிற அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்களே, ஏவா வேலு அவர்களே, தா மஸ்தான் அவர்களே, முன்னிலை வைக்கிற மதிவாணன், பாலு, டிஆர்பி ராஜா, KSS தியாகபாதி அவர்களே, நன்றி உரை நவிலவிருக்கிற தேவா அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற கழகத்தின் பொறுப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தமிழுக்காக உயிர் நீத்த வீரர்களுடைய நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இது ஏதோ சடங்கிற்காக சம்பிரதாயத்திற்காக கொண்டாடப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. ஏனென்றால் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை சடங்குகளாக சம்பிரதாயங்களாகவே செய்துவிட்டு போகிறோம். அதனால்தான் கண்டவைகள் எல்லாம் ஆட்சி கட்டிலே அமயத்திலே அமர்ந்து விடுகின்றன. அந்த தமிழ் உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வு, அதற்கெல்லாம் பிறப்பிடமாக இருந்த திருவாரூர், இந்த திருவாரூரில் பிறந்த என் தலைவர் டாக்டர் கலைஞர், இந்த கலைஞர் இந்த நாட்டிலே உருவாக்கிய அந்த தமிழ் உணர்வும் தமிழ் இன உணர்வும் வளர்கிற இளைஞர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும், அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற கூட்டமே தவிர இது ஏதோ சடங்கிற்காக சம்பிரதாயத்திற்காக நடைபெறுகிற கூட்டம் அல்ல. வந்திருக்கிற பெரியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக போடுகிற கையெழுத்தாக இருக்கும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக போடுகிற கையெழுத்தாக இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் நான் 89 ஒரு மக்கள் நலத்துறை அமைச்சராகவும் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் இருந்த பொழுது எக்மோருக்கு எதிரிலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டிடத்துக்கு என்ன பெயர் வைப்பது என்று அந்த துறை அமைச்சர் என்ற முறையிலே என்னிடம் ஒரு கடிதம் வந்தது. நான் அதிலே முதல்வர் அவருடைய முடிவிற்கு விடலாம் என்று எழுதியிருந்தேன். முதல்வர் என்ன எழுதினார் தெரியுமா? அந்த இன்னைக்கு போனாலும் எக்மாரை விட்டு இறங்கினீங்கன்னா முதல்ல தெரிகிற பங்களா தான் தாளமுத்து நடராசன் பங்களா என்று வைக்க வேண்டும் பெயர் என்று எழுதிய தலைவர் என் தலைவர் டாக்டர் கலைஞர். நூலகத்திற்கு பெயர் வைக்க வேண்டும், பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நூலகம் என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். பூம்புகாரை திரும்ப கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். என் நண்பர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியதை போல வள்ளுவர் சிலை, அதே போல வள்ளுவர் கோட்டம் அனைத்தையும் அமைச்சு ஒரு கல்ச்சுரல் ரிவைவலிசம் என்று சொல்லுவார்கள். தமிழ் இனத்தின் மறுமலர்ச்சி, வீழ்ந்து கிடந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழ் உணர்வை உருவாக்க வேண்டும், இன உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். அதனால்தான் பெயர் வைப்பதிலே கூட இந்த தமிழுக்காக உயிர் நீத்தவன் பெயரை வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியா? தயவு செய்து வந்திருப்பவர்கள் நினைத்து பாருங்கள். தண்ணி பாட்டிலுக்கு கூட பேர் வைக்கிறான். என்ன தண்ணி? அம்மா தண்ணி, அம்மா பால். இன்னைக்கு கரும்பு கொடுக்குறான் பொங்கலுக்கு, அதுல கூட 2 அடி கரும்பு வெட்டி கொடுக்குறான், ஒரு கையா கொடுக்க மாட்டேங்கிறான். 2 அடி கரும்பை வெட்டி கொடுத்தா அதுல அம்மா ஸ்டிக்கரை ஓட்டுறான். இதுதான் இன்னைக்கு ஆட்சி. இன்னும் ஒரு திட்டம், இது யார் ஒன்னாலும் அந்த போலீஸ் எது ஒன்னாலும் பார்த்துங்க. ஆனா இந்த திட்டத்தினுடைய பெயரே இருந்தது எதுல? அவங்க பத்திரிகையிலே, அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா புரியுதா? அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் இப்படின்னு அம்மா பேரை வைக்கிறது தான் இன்றைய கலாச்சாரமாக இருக்கிறதே தவிர தமிழ் கலாச்சாரத்தை சிதைக்கிறார்கள். அதைத்தான் வேலு சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக கல்ச்சுரல் ரிவைவலிசம் என்று சொல்லப்படுகிற கலாச்சார பண்பாட்டுக்குரிய சின்னங்களை எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே, இன்றைய ஆட்சியிலே இதையெல்லாம் அவர்கள் குழிதோண்டி புதைத்து விட்டு இன்று அவர்களும் இது போன்ற நினைவு நாளை நடத்துகிறார் என்று சொன்னால் இது ஏற்புடையதா? மனசாட்சி உள்ளவர்கள் எண்ணிப்பாருங்கள். தலைவர் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுடைய அடித்தளத்து மக்களுக்காக உழைத்தவர், தமிழர்களுக்காக உழைத்தவர். ஒண்ணுமில்லை, 89 நானும் அண்ணன் துரைமுருகன்லாம் அமைச்சராக இருந்த பொழுது கலைஞரை பார்த்து சொன்னோம், இந்த சத்துணவு பணியாளர்கள்லாம் எல்லாம் அந்த ஆட்சியில் போட்டாங்கன்னு எல்லாம் அதிமுக காரனாவே இருக்கிறான், அவனெல்லாம் மாற்றிட்டு நம்ம ஆளுங்களை கொஞ்சம் போடலான்னு சொன்னோம். தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோ, வேலையில் யார் இருந்தாருன்னா ஐயா, அவன் தமிழன் தான் இருக்கிறான், ஆக அந்த தமிழன் இருக்கட்டும் என்று சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர். ஆனால் இன்று கலாச்சார சிதைவு எந்த அளவிற்கு போயிருக்கிறது?
கலைஞர் ஆட்சியிலே நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்காக சாலை பணியாளர்கள் வேலை விட்டு அகற்றப்பட்டார்கள், மக்கள் நல பணியாளர்கள் வேலை விட்டு அகற்றப்பட்டார்கள். உண்டா இல்லையா? வேலை வாய்ப்புகள் உண்டா? ஆக இந்த தமிழ் இன உணர்வு, தமிழ் மொழி உணர்வு கலைஞருக்கு இருந்தது. ஆனால் இன்று ஆட்சியிலே இருக்கிற ஜெயலலிதாவிற்கு இந்த உணர்வுகள் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு காலத்திலே நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம், ஹிட்லரும் முசோலினியும் ஆண்ட அந்த சர்வாதிகார ஆட்சி தான் தமிழகத்திலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. அதனால் தான் தலைவர் கலைஞர் மீதே வழக்கு. அதுவும் என்ன வழக்கு? ஒரு ஆனந்த விகடன் புத்தகத்திலே எழுதியதை அதை எடுத்து முரசொலியிலே போட்டார் என்பதற்காக என் தலைவர் கலைஞர் மீது அவதூறு வழக்கு போடுகிற ஜெயலலிதாவை, உனக்கு சூடு சோரணை இருந்தால் தயவு செய்து நினைத்துப்பார். தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞரின் மீது நீ இந்த வழக்கை போட்டாயே, நியாயமா? உன் சர்வாதிகார போக்கிற்கு அளவே இல்லையா? ஹிட்லர் அதைத்தான் செய்தான், முசோலினி அதைத்தான் செய்தான். நாசிசம், பாசிசம். ஹிட்லர் இனத்தையே அழிக்க வேண்டி நினைத்தான். யூத இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மொழியை அழித்து விடு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் மொழியை அழித்து விடு என்று சொல்லி திட்டம் தீட்டி செயல்பட்ட அந்த சர்வாதிகாரிகளுக்கும் ஜெயலலிதாவிற்கும் என்ன வித்தியாசம்? தமிழகத்தினுடைய வரலாற்றில் கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். இன்றைய மாணவர்கள் வரலாற்றை எழுதுகிற பொழுது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தமிழக வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் என்று எழுதத்தான் போகிறார்கள். அந்த அளவிற்கு இன்று இருண்ட கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெயலலிதா எப்படி நாசிச பாசிச ஆட்சி நடந்ததோ அதை போல இன்று அம்மா ஐசா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால்தான் எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2016 தலைவர் கலைஞர் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அமரப் போகிறார். தமிழகத்தின் தலைவர். திருவாரூர் மக்கள் நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் கேட்டீர்கள் மீண்டும் நிற்பீர்களா என்று. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் திருவாரூர் மட்டுமல்ல 234 தொகுதிகளிலேயும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிற தொகுதிகளை தவிர மற்ற எந்த தொகுதியிலே கலைஞர் நின்றாலும் அவரை எவனாலும் வெற்றி பெற முடியாது என்பது வரலாற்று உண்மை. அந்த உணர்வை நிலைநிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.